எவ்ரிஒன் CVT PG 2026க்கான ரிசல்ட் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரிசல்ட் வச்சு நமக்கு வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கோம் யூ ஆல் கெட் டு நோ. நம்ம வந்துட்டு ஒரு ஹை ஸ்கோரா இல்லை இது வந்துட்டு ஆவரேஜ் ஸ்கோர் லெவலில் இருக்கா லோ ஸ்கோர் லெவலாக இருக்கான்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹை ஸ்கோர் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தா நமக்கு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இஃப் இன் கேஸ் உங்கள் ஸ்கோர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நான் வந்துட்டு எந்த மாதிரி யூனிவர்சிட்டியை அப்ரோச் பண்ணலாம், எனக்கு ஏதாவது யூனிவர்சிட்டியில் சான்ஸ் இருக்குமா. ஸோ வி வில் நாட் ஸ்டிக் ஜஸ்ட் வித்தின் தமிழ்நாடு, ஓகேங்களா. ஸோ அதர் யூனிவர்சிட்டிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே ஏதாவது லோ ஸ்கோருக்கு எந்த மாதிரி கோர்சஸ்க்கு சான்ஸ் இருக்கா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இட் வில் கிவ் யூ அண்ட் பேசிக் ஐடியா. ஸோ நீங்களுமே இண்டிவிஜுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி ஃபியூ குயிக் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட் ரிசல்ட் நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டிக்கும் செப்பரேட் போர்ட்டலில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் CUTNல அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் 300க்கு 300 ஸ்கோர் எடுத்திருந்தாலுமே இந்த கவுன்சிலிங் போர்ட்டல் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் எந்த யூனிவர்சிட்டிலையுமே நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஆர் நீங்கள் வாட் எவர் யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கும் அவங்களோட ஃபைனல் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுன்றது. தென் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 150 to 800 ஆஸ் பர் த யூனிவர்சிட்டிஸ் ஆர் கோர்ஸ் இட் மே டிஃபர். ஓகே. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹை ஸ்கோரராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 to 5 டாப் டயர் யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணாலே போதும், வாட் எவர் யூ டிசைர் டு. ஓகேவா. இப்போ இந்த ஹையா லோவான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஆல்ரெடி இந்த CUT PGக்குன்னு ஒரு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தப்போ NTAல அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஒரு சப்ஜெக்ட்லேயும் டாப் 5 ஸ்கோரர்ஸ். ஸோ அதை வச்சு யூ கேன் ஆல்மோஸ்ட் கேன் கம் டு அ டெசிஷன். ஸோ நம்மளோட ஸ்கோர் எந்த ரேஞ்சில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்டில் 300 அவுட் ஆஃப் 300 எடுத்திருக்காங்கன்னா அப்போ அந்த 250 ஆர் 200 எடுத்திருந்தாலே தேர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ், கரெக்டுங்களா. பட் ஒரு சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் ஸ்கோரே வந்து 250 தான், அப்போ நீங்கள் 200 எடுத்திருந்தாலும் இட் கேன் கம் டு அ குட் ஸ்கோர். ஸோ அந்த மாதிரி யூ கேன் அனலைஸ் அண்ட் செக். ஓகேவா. ஸோ நீங்கள் ஹை ஸ்கோராக இருந்தீங்கன்னா ஒரு 4 to 5 டாப் யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிசைர் வச்சிருக்கிறதுல யூ கேன் அப்ளை. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இன் கேஸ் நம்ம ஆவரேஜ் ஒரு லோ ஸ்கோரர் எனக்கு இங்கே கிடைக்குமானே டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 யூனிவர்சிட்டிஸ் தான் மினிமமாக நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு யூ கேன் திங்க் ஆஃப் யோர் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் டிஸ்டன்ஸு அது எல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யூ கேன் அப்ளை. ஒரு ஃபீஸ் மேட்டர்ஸ்னால் அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுவுமே நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தால அதில் எந்தெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அது எதுக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃப் லிஸ்ட்டு இப்போ இப்போ CUTNலேருந்து கட் ஆஃப் லிஸ்ட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுக்கப்புறமா 3 to 4 டேஸில் நீங்கள் நேரில் போய் இன்பர்சனாக டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ணாதான் உங்களோட சீட்டை லாக் பண்ணுவாங்க. அப்படி இல்லை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு சீட்டை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன்டா உங்களோட எக்ஸாம் கோடோட எலிஜிபிலிட்டி அண்ட் ஐடென்டிஃபை ஆல் த கோர்சஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜுவாலஜி MSc ஜுவாலஜி பண்ணணும்னு நினச்சி யூ மைட் ஹவ் சூசன் ஒன் பேப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் SC QP இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே. 09 வச்சுக்கோங்க ஜுவாலஜி பேப்பர். இந்த SC QP 09 மற்ற யூனிவர்சிட்டியில் இட் மைட் பி எலிஜிபிள் ஃபார் MSc இன் அதர் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோபயாலஜியில் ஓகே இட் மைட் பி ஓகே. அப்படி இல்லைன்னா சம் ஹியூமன் ஃபிசியாலஜின்னு வச்சுக்கோங்க, ஜெனட்டிக்ஸ்ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி மற்ற கோர்சஸ்க்குமே இந்த நீங்கள் எழுதியிருக்கீங்களா ஒரு பேப்பர் கோடு அதை வச்சு நீங்கள் எலிஜிபிளாக இருக்க முடியும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எதுக்கு செக் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் XYZன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஓகேவா. அங்கே வந்துட்டு ஜுவாலஜியோட கட் ஆஃப் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 250. பட் மைக்ரோபயாலஜிக்கு வந்துட்டு 220 இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இந்த 09 பேப்பரை எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்மளோட ஸ்கோர் 220 இருந்து நம்ம அப்போ இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்ல. பட் நீங்கள் வந்துட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நான் ஜுவாலஜிக்கு தான் இதை எடுத்தேன், இது வந்துட்டு ஜுவாலஜியோடது தான், அப்போ என்னால் MSc ஜுவாலஜி மட்டும் தான் படிக்க முடியும், இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக அதை விட்டுட்டு ட்ராப் இயர் எடுக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இல்லாமல் நார்மலாக போய் சேர்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூ ஷுட் எக்ஸ்ப்ளோர். ஓகே. நான் ஆல்ரெடி சில வீடியோஸில் எப்படி அதை பார்க்குறதுன்னு ஐ ஹவ் மென்ஷன். பட் என்னாலுமே எல்லா கோர்ஸுக்குமே இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த ஒரு பேப்பர் தான் எடுத்திருக்கீங்கன்னா இது எந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸ்க்கு எலிஜிபிள்ன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் டூ கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். மார்க் கம்மியாயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதை வச்சு நம்ம எந்த யூனிவர்சிட்டிலாம் ஜாயின் பண்ணலாம். ட்ரை டு
check. Okay, so some of the recommended university based on previous year data available வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 90 to 150 மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா அண்ட் ஜம்முவில் தேர் ஆர் சம் சான்சஸ் இன் சம் கோர்சஸ் டு ஜாயின். ஓகே, இதை நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்சஸுமே பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்ல, பிகாஸ் ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ யூ மைட் பி வெரி டென்ஸ். ஸோ நான் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் எந்த மார்க் ரேஞ்சில் இருந்தாலே அப்ளை பண்ணலான்றது தான் நீங்கள் பேசிக்காக சொல்லியிருக்கேன். யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஓகே, டோன்ட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் ஒன் டு டெல் யூ. ஸோ இந்த 2 யூனிவர்சிட்டியில் சப்போஸ் நீங்கள் ஒரு 100 to 120 ரேஞ்சில் இருக்கீங்கன்னா தீஸ் ஆர் ஆல்சோ ஃபர்தர் ஆப்ஷன். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்க்கண்டில், கர்நாடகா, காஷ்மீர், ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேஷ். ஓகே, நம்மளோட சியூடியில் தேர் ஆர் சம் கோர்சஸ் அண்ட் some minimum courses can be available, not just TN மட்டும் இல்லாமல் we can explore others also. That's why I have mentioned others. Okay, then 120 to 140 marks வந்து நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குல்ல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், அங்கேயுமே they are taking it. Okay, this is an rough data for you to get an idea. And yeah, and நமக்கு ஸ்கோர் ரேஞ்ச் படி சில விஷயம் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு குஜராத் யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 மார்க்ஸை விட கம்மியாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே லாஸ்ட் இயரில் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு 120 வரைக்கும் தே ஹேவ் அட்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் 120 ஸ்கோர்ஸ் வரைக்குமே தே ஹேவ் அட்மிட்டட். ஓகே, அண்ட் அசாம் யூனிவர்சிட்டியில் பாருங்கள், அண்ட் எஸ்பெஷலி ஃபார் பயாலஜிக்கல் ஹிஸ்டாரிக் பயாலஜிக்கல் கோர்சஸில் வந்து 70 to 75 கூட they have considered. Okay, and நீங்கள் ஒரு 110 வரைக்குமே இருந்தாலுமே இந்த யூனிவர்சிட்டியில் யூ கேன் ட்ரை இந்த வாட்டி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டாக்டர் ஹரிசிங் கவுர் அண்ட் குரு காஷிதாஸ் விஸ்வவித்யாலயா வந்துட்டு ரொம்ப நமக்கு வந்துட்டு ஒரு லோ ஸ்கோர் இருக்குன்னா இது வந்துட்டு ஒரு சேஃபர் ஆப்ஷனாக இந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் யூ கேன் ஒன்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் எந்த மாதிரி கோர்சஸ் எந்த ரேஞ்சில் வந்துட்டு எடுத்திருக்காங்கன்னு. ஸோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நமக்கு கிடைக்குதா இல்லையா அது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, தென் தேர் ஆர் சம் கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் ஆல்சோ. அப்படி இல்லைனா கோட்டா ரேஞ்சில் இருக்கும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணியுமே சில யூனிவர்சிட்டியில் வி கேன் கெட் இன் டு த சீட். கரெக்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிபிஏயு இருக்குல்ல, பாஷா பீம்ராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, இங்கே வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸே வந்து 100 to 150 இருந்தால் தே கேன் கெட் த admission. And for SC or special categoryல இருந்தீங்கன்னா 85 to 90 அந்த கட் ஆஃப் வந்துட்டு ட்ராப் ஆகலாம். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட் ஆன் த கேட்டகரி யூ கேன் செக் அண்ட் அப்ளை. அண்ட் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஸோ இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்னி ஜுவாலஜிலாம் வந்து ஒரு 150 கிட்ட நீங்கள் வச்சுருந்தீங்க, 150 ப்ளஸ் ஆக்சுவலி அது ஸ்டார்டிங் வித் 150 யூ கேன் ஹேவ். அண்ட் இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்இபி படி ஹானர்ஸ் டிகிரி யூஜியில் முடிச்சிருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு இங்கே வேக்கன்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன இருக்கும், நிறைய சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணணும்னு பாருங்கள், எந்த மாதிரி கேட்டகரிலாம் ஸ்ப்ளிட் ஆகுது, இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் யூஜி ஹானர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் கம்மி ஸ்கோரில் இருந்தனாலுமே யூ கேன் அப்ளை. கரெக்டுங்களா? அண்ட் 135 to 140 இருந்தாலுமே இதில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த கோட்டாஸ் அண்ட் கேட்டகரிஸ். தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள் தான், இந்த காலேஜில் மட்டும்தானே இல்லை. ஸோ இந்த மாதிரி யூ கேன் செக் அண்ட் அப்ளைன்னு ஐ எம் சஜஸ்டிங் யூ. ஓகேவா? இப்போ வந்து மிட் டு ஹை டயர் யூனிவர்சிட்டிஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மிட் டு ஹை டயர் யூனிவர்சிட்டிஸில் இட் வில் கவர் லைக் பஞ்சாப் யூனிவர்சிட்டி, ராஜஸ்தான், சவுத் பீகார் யூனிவர்சிட்டியில் இங்கே வந்துட்டு மினிமம் 140 to 180 மார்க்ஸ் இன் ஆவரேஜாக வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு 135 ப்ளஸ் இருந்தீங்கனாலே நீங்கள் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டிக்கெலாம் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் மை சஜஷன். அண்ட் டயர் 1 யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ன, ஆப்வியஸ்லி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, நமக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், இங்கெல்லாம் மினிமமாக 152. அண்ட் இது எல்லா கோர்ஸுக்கும் அப்ளிகபிளாக இருக்காது, பேஸ்ட் ஆன் த கோட்டா அண்ட் பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் அது இருக்கும். ஓகேவா? ஸோ ஹைதராபாத் யூனிவர்சிட்டி அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளோட ஜேஎம்ஐ, கரெக்டுங்களா, அது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிலாம் ஹைலி காம்படிட்டிவ். ஓகே, அண்ட் டியூ யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து டாப் டயர் 1 யூனிவர்சிட்டி. அது மட்டுமே இல்லாமல் வி ஹாவ் சம் ஸ்டேட்
யூனிவர்சிட்டி அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதெல்லாம் வந்துட்டு என்ன டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எம்எஸ்சி பயோடெக்னாலஜியில் 165 to 210 இருந்தாலே தே ஆர் கிவிங் அண்ட் இட் இஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு யூனிவர்சிட்டி. கரெக்டுங்களா? அண்ட் இது வந்து ஜென்ரல் அண்ட் ஹானர்ஸ் 2 பேருக்குமே வந்துட்டு ஓப்பனாக இருக்குது. பட் சிலதில் வந்துட்டு ஹானர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இப்போ நீங்கள் ஹானர்ஸ் மட்டும்தான் இருந்து உங்களுக்கு ஸ்கோர் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற சான்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் அதர் ஸ்டேட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஒரு 100 to 150 ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இதுக்கெலாம் எந்த மார்க் ரேஞ்சில் ஃபார் எக்ஸாம்பிள் ராஞ்சி யூனிவர்சிட்டியில் 80 to 110 மார்க்ஸில் தே ஆர் கெட்டிங். குருகிராமில் வந்துட்டு இந்த ரேஞ்சில். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஓகேவா? நமக்கு வந்துட்டு என்னெல்லாம் எலிஜிபிள் இருக்குன்னு. பிகாஸ் டோன்ட் டூ சிம்ப்ளி டேக் அ ட்ராப் இயர்டா. என்னை பொறுத்த வரைக்கும் இயர்ன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஸோ இப்போ உங்களால் எதுலேயோ நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டயர் 1ல் படிக்க முடியாட்டியும் இதில் நீங்கள் இந்த ஒரு 2 இயர்ஸ் தானே, இந்த 2 இயர்ஸில் நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு எய்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஆர் நெட் எழுதலாம். அதை வச்சுட்டு நீங்கள் லைக் பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக இந்த 1 இயர் இதுலேயுமே வேஸ்ட் பண்ணாமல் லைக் இந்த 1 இயர் நீங்கள் ஒரு டயர் 1 இல்லை டயர் 2 டயர் 3 காலேஜில் கிடைச்சாலுமே அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் இந்த இயர் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக தான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தி ஆப்ஷன்ஸ். அண்ட் ப்ரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு சி டைரக்ட் அட்மிஷன் ஈஸிலி அவைலபிள். ஓகேவா? நீங்கள் அங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஹை காம்படிட்டிவ் ஸ்கோர்லாம் வந்துட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் தி எலிஜிபிலிட்டி ஈவன் இன் பர்சன். ஓகே, சாரி. ஸோ அதுதான் விஷ் டு அவாய்ட் த ட்ராப் இயர். உங்களுக்கு ட்ராப் இயர் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு மேக்ஸிமம் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்தும் ரொம்ப ரீலோகேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. லைக் 500 கிலோமீட்டர்ஸ்லாம் தாண்டி. ஓகேவா? ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னான ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிலாம் வந்துட்டு இல்லாமல் உங்களோட வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் சேவ் ஆகும். அண்ட் தேர் ஆர் மெனி மோர் ப்ளஸ் ரைட். நம்ம வீட்டில் இருந்தே பண்ணுறப்போ ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் இஃப் யூ ஆர் ஹேவிங் வெரி லோ ஸ்கோர். ஓகேவா? அண்ட் this what I meant is there are some university, you know, right? Like இந்த ட்ராப் இயரை நீங்கள் எடுத்துடலான்னு சொல்கிற அளவுக்கு யூ ஷுட் நாட் அப்ளை டு எனி யூனிவர்சிட்டி. ஸோ ஐ எம் ஒன்லி சஜஸ்டிங் டு நாட் கோ ஃபார் அ ட்ராப் இயர் ரொம்ப ஈஸியாக. பட் அதுக்குன்னே வி நோ ரைட் தேர் ஆர் சம் யூனிவர்சிட்டி விச் யூ ஷுட் நாட் சூஸ்ன்னு பீப்புள் ஆர் ஸ்டடிங். பட் இன் மை அட்வைஸ் யூ நோ ரைட். ஸோ அந்த மாதிரிலாம் டோன்ட் கோ அண்ட் டேக் ரிஸ்க் ஆல்சோ. ஜஸ்ட் எங்கேயோ இது அது ப்ரைவேட்டில் இருக்குது நியர்பையில் இருக்குன்னு தீஸ் ஆர் சம் அட்வைசஸ் ஐ எம் கிவிங் டு யூ. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல வி கேன் பிக் அ குட் ஒன். ஓகே, ஸோ அதை யூ ட்ரை டு ரிமெம்பர். அண்ட் அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சிஎஸ்ஆர் நெட்டுக்கோ அந்த மாதிரி எக்ஸாமுக்கோ டே 1லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓவரால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லோ ஸ்கோராக இருந்தாலுமே தேர் ஆர் சம் ஆப்ஷன் ஸ்டில் அவைலபிள். ஸோ டோன்ட் லூஸ் யர் ஹோப். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ நோ தெர் ஆர் சம் மல்டிபிள் கமெண்ட்ஸ் தான், பட் ஐ எம் லிட்டில் பிஸி. அதனால தான் உங்களுக்கு வீடியோஸில் நான் எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கமெண்ட்ஸ்க்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாட்டியும். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் இந்த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல். வேறு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் அ வீடியோ ஆன். See you all in the next video. Bye bye.